வேலையா என்ன எப்படி சிரிக்கிற? சிரிக்காம என்னையா பண்றது? தூக்கு தண்டனை விரிச்சாச்சு, நாளையும் குறிச்சாச்சு. பயத்துக்கு பசிக்குதான் சாப்பாடு வேணுமா, அது நிறுத்த முடியுதா? அது நினைச்சா சிரிப்பு வந்தது. சிரிக்கிறியன்னு கேட்கிறிய? நல்லா துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் சிரிச்சதாக தெரியல. இந்த வேலையா இருக்கிறானே விசித்திரமான பிறகு. கேட்டியா சிரிப்ப? உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. சிரிப்பவரெல்லாம் மகிழ்ச்சியினாலே சிரிப்பதும் கிடையாது. சிரிப்பவரெல்லாம் மகிழ்ச்சியினாலே சிரிப்பதும் கிடையாது. பிறரை கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வதும் கிடையாது. பிறரை கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வதும் கிடையாது. சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் உலகம் பழிக்காது. சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் உலகம் பழிக்காது. பெரும் கொள்ளையில் சிரிக்கும் தைரியம் இருந்தால் துன்பங்கள் நெருங்காது. உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. இன்று 12 இடங்களில் தீ விபத்து, 100 குடிசைகள் சாம்பல், குடிசை வாழ் மக்கள் அவதி. ஐயா, யாரோ படுவாய் பசங்க குடிசைகளுக்கெல்லாம் நெருப்பு வச்சுட்டு ஓடி போயிட்டாங்களா? ஊர்களை கொளுத்தும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது. ஊர்களை கொளுத்தும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது. ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணீர் சும்மா போகாது. ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணீர் சும்மா போகாது. அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது. அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது. இங்கு அடைக்க வேண்டியவர் கணக்கை எடுத்தால் சிறையே கொள்ளாது. இங்கு அடைக்க வேண்டியவர் கணக்கை எடுத்தால் சிறையே கொள்ளாது. உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. ஹலோ, வக்கீல் பரமசிவமா? நான் தான் பரமசிவம் பேசுறேன். யாரது? நான் தான் மேனேஜர் மணி பேசுறேன். அடே, மேனேஜர் சாரா? நமஸ்காரம் சார். வக்கீல் சார், முதலாளி சிதம்பரம் பிள்ளை எழுதி வச்சுட்டு போனாரு உயிர், அதை எடுத்துட்டு வந்து அவர் மக கிட்ட படிச்சு காமிச்சிருந்தேன். பேஷா, இப்ப உயில கொண்டு வந்து படிச்சு காமிச்சிடுறேன். உயிலா? எதுக்கு சார் உயில்? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, சொத்துல எனக்கு தானே சேரணும். பதறாம கேளுமா, இந்த உயிலுடைய விவரத்தை சுருக்கமா சொல்றேன். இன்னில இருந்து 1 மாசத்துக்குள்ள நீ கல்யாணம் செய்துக்கணும். முடியாது சார், நிச்சயமா முடியாது. பூரா கேளுங்கம்மா. அப்படி நீங்க கல்யாணம் செய்துக்கலன்னா இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு சேரக்கூடாதுன்னு உங்க அப்பா உயிர் எழுதி வச்சிருக்காரு. ஆமாமா, கல்யாணம் செய்துகிட்டா உனக்கும் உன் கணவனுக்கும் சொத்துல சம பங்கு உண்டு. இல்லன்னா நீங்க வசிக்கிற இந்த வீடு, தோட்டம், காரு, தட்டுமுட்டு சாமா எல்லாம் தர்மத்துக்கு போயிடும். ஆல் தர்மம். அநியாயம். உலகத்துல எங்கேயுமே நடக்காத அக்கிரமம். நீங்க கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அது கூட உலகத்துல எங்கேயுமே நடக்காத அக்கிரமம் தானா? கல்யாணம் வேணும் வேண்டாங்கிறது என் சொந்த பிரச்சனை சார். நான் சம்பாதிச்ச சொத்துக்களை யாருக்கு எப்படி உயிர் எழுதி வைக்கிறதுன்றதும் உங்க அப்பாவுடைய சொந்த பிரச்சனை தான்.
வக்கீல் சார், நான் ஏமாடி இல்லை, எப்படியும் இந்த சொத்தை அடைஞ்சே தீருவேன். பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு கேஸ் நடத்தி இந்த உயிரை உடைக்கிறேன். பெரிய வக்கீலா வைக்க போறாங்களா? உங்களுக்கு சான்ஸ் இல்ல. முடியாதும்மா, முடியாது. அவர் எழுதியிருக்கிற உயிரை சட்டப்படி ஆட்சேபிக்க முடியாது. அப்படின்னா எங்க அப்பா என்ன பிச்சைக்காரி ஆக்கிட்டார். சாக போற நேரத்துல சதி செய்து என்ன பழி வாங்கிட்டார். This is not சதி. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில தான் உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, உங்க கல்யாணத்துக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம். இந்த வாத்தியார் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார். சார், தூண்டில போட்டு மீனை பிடிக்கலாம், எலும்ப காட்டி நாயை வளைக்கலாம். ஆனா இந்த சொத்தை காட்டி என் லட்சியத்தை அழிக்க முடியாது. நான் மானம் உள்ளவர், வைராக்கியம் உள்ளவர். சரி, உன் விதிப்படி நடக்கட்டும், நாங்க வர்றோம். இன்னும் 1 மாசம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நோ கல்யாணம், நோ சொத்து. அம்மா, நம்ம வேலைக்காரங்களுக்கு போன மாசம் சம்பளம் கொடுக்கல, அதனால வேலையை விட்டு நின்னுக்கிறேன்னு சொல்றாங்க. வேலைக்காரங்க இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லம்மா, இன்னையில இருந்து பேங்க்ல பணம் எடுக்க முடியாது, காருக்கு பெட்ரோல் போட முடியாது, சுருக்கமா சொன்னா சாப்பாட்டு செலவு கூட பணம் இல்லம்மா. பயப்படாதீங்கம்மா, இந்த அநியாயமான உயிரை எடுத்து கேஸ் நடத்தினா வெற்றி நிச்சயம் நமக்கு தான். கேஸ் நடத்த கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே மேனேஜர். கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? கடன் வாங்குவோம். என்ன இருந்தாலும் சொத்தெல்லாம் நமக்கு தான் திரும்பி வரப்போகுது. உங்களுடைய ஒரே ஒரு கையெழுத்து இருந்தா போதும், இந்த உலகத்தையே நான் கடனா வாங்குவேன். போதுமா? போதும். இல்ல இல்ல, அடிக்கடி என்னால கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரே அடியா வாங்கிக்கோங்க. என்ன முடிவுன்னு கேக்குறியா? நான் சிரிச்சப்போ நீ சிரிச்ச, நான் அழுதப்போ நீயும் அழுத. ஆனா இப்ப மட்டும் என்ன தனியா விட்டுட்டு நீ முன்னாடி போயிடலான்னு பாக்குறியா? முடியாது, என்ன முடியாது. உனக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு நான் போயிடறேன். ஆண்டவனே, குழந்தை வரம் கேட்டு எல்லாரும் ஒண்ணு வேண்டிக்குவாங்க. ஆனா நான் பெத்த குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். இதை யாராவது நல்லவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கடவுளே, உயிரை போக்கிக்க வந்த எனக்கு இன்னொரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கொடுத்துட்டேன். என்ன இங்க யாரையுமே காணோம்? அம்மா, என்ன இது? அம்மா, அம்மா, இங்க யாருமே இல்லையா? இப்ப என்ன செய்யறது? ஐயோ, யாரோ மயங்கி கிடக்குறாங்க. ஐயோ, என்னடி இது? பேச்சு மூச்சே காணா. என்னம்மா கூட்டம் பண்ணிக்கிறீங்க? என்ன நடந்தது? யாரோ பாவம் பிள்ளைக்காரி மயங்கி விழுந்துட்டான். தண்ணி எடுங்கம்மா, தண்ணி எடுங்க.
யாருமா நீங்க? நான் ஒரு அனாதைங்க. ஏமா குழந்தையை தூக்கிட்டு மறுபடியும் நடந்தா போக போறீங்க? என்னங்க செய்யறது? ஏழைக்குதான் ஆண்டவன் குழந்தைய கொடுக்கறான். நான் வேணும்னா வண்டி ஏற்பாடு செய்து தர்றேன். நீங்க எங்கம்மா போகணும்? வேண்டாங்க, ரொம்ப நன்றி. பாத்தியாடி, கழுத்துல தாலி இல்ல, கையில குழந்தை, ஊரே கெட்டு போச்சுடி. தேன்மொழி, சார், உங்க பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுட்டா சார். அவ சிரிச்சா, நான் செத்துட்டேன் சார். சார், நான் அவளை லவ் பண்ணிட்டேன் சார். என்னது? அவளும் என்ன லவ் பண்றா சார்? அவன் சொன்னாரா? ஆமா சார், அவளே சொன்னாரா? சார், ஒரு வயசு பொண்ணு இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்னதான் நீங்க பெற்ற பெண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது வெக்கமான இருக்காதா சார்? அவன் சிரிச்சுட்டா சார், என்ன பார்த்து சிரிச்சுட்டாலே சார். அது சரிப்பா, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சிரிப்புல இருக்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாதா? நேத்து உங்க சம்சாரம் கூட தான் என்ன பார்த்து சிரிச்சாங்க. நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற சார். அது சரிப்பா, ஆனா இல்ல சார், ஆனா நிறுத்துங்க சார். மிஸ்டர் வரதன் சார், உங்க பொண்ணு என் தலைமையிலே கை வச்சுட்டா சார். இப்படி 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 அதுக்கு என்ன அர்த்தம்? லவ் தானே? லவ் தான், அது லவ் தான். அது இல்லப்பா, என் பொண்ணு கிட்ட இருக்கிற குறையா கொன்னு விடுவோம் பொண்ணு. அவகிட்ட ஏது குறை? இந்த சேத்துல முளைச்ச செந்தாமரம். இந்த பாருபா சார், உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல. ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் இல்லையா? யாரும் இல்ல. காலை விட மாட்டேன். சம்மதம் கொடுத்தா காலை விடுறேன், இல்லாட்டி காலை வாரி விட்டுருவேன். சரிப்பா, சம்மதம். மை டியர் மாமனா, மாமனே சொல்லுங்க. மாமனா, அவ்வளவுதான்.